எல்லாருக்கும் வணக்கங்க. 54 வருடங்களுக்கு பிறகு நிலவுக்கு மனிதர்களை அனுப்பிய அமெரிக்காவின் நாசா ஆர்டிமஸ் 2 திட்டத்தால் முதல் முறையாக விண்வெளியில் நீண்ட தூரம் பயணிக்கும் மனிதர்கள். நிலவோட தென் துருவத்துல மனுஷங்களை கால்பதிக்க வைக்கிற அமெரிக்காவோட ஆர்டிமஸ் 2 திட்டத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சின்ன அளவுல தெரிஞ்சுக்கிற ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது உங்க வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பூமியில வாழற ஒவ்வொரு மனுஷனுமே சின்ன புள்ளையா பிறந்ததுல இருந்து அவன் வாழ்ந்து வயசாகி இறந்து போற வரைக்குமே பறந்து விரிஞ்ச இந்த விண்வெளிய, அதாவது ஆகாயத்தை நீங்க அண்ணாந்து பார்க்க போகும்போது உங்களுக்கு மனசுல நிறைய கேள்விகள்ன்றது எழுங்க. தினமும் இரவுல அண்ணாந்து பார்க்க போகும்போது வெண்மையான நிறத்துல நிலா தெரியுது. அந்த நிலா ஒரு சில நேரத்துல சின்னதா தெரியுது, ஒரு சில நேரத்துல ஒரு முழு நிலவு தெரியுதுன்றத நம்ம பாக்குறோம். ஒருவேளை நீங்க 90sல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க குட்டி வயசா இருக்க போகும்போது உங்களோட அம்மாவும் கூட நிலாவை காட்டி சோறு ஊட்டின அனுபவம் கூட உங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல நூறு வருஷமா நிலாவை காட்டி சோறு ஊட்டுறதுல தொடங்கி நிலாவை மையப்படுத்தி பாடல்கள் உருவாக்குறது, அது சம்பந்தமான கதைகளை உருவாக்குறதுன்னு இப்படி பல வகையிலையும் மனுஷனோட வாழ்க்கையில நிலவு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்ததுங்க. இப்படி வெண்மையா தோற்றம் அளிக்கிற அந்த அழகான நிலவை கிட்ட போய் போட்டோ எடுக்கணும்ன்றது மட்டும் இல்லாம அங்க நேரடியா கால் பதிக்கணும்ன்ற ஆசையும் மனுஷங்களுக்கு நீண்ட காலமா உண்டுங்க. அந்த ஆசையை நிறைவேற்றணும்ன்ற முயற்சியை 1950களிலே சோவியத் ரஷ்யாவும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் ஆராய்ச்சி மூலமா அதை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுலயும் 1960களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடுவில் உக்கிரமா பனிப்போர் நடந்துட்டு இருந்ததுங்க. அந்த பனிப்போர் காலத்தில் விண்வெளிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கும் சோவியத் யூனியன் விண்கலத்தை அனுப்பியிருந்தாங்க. அந்த விண்கலத்தில் இணைக்கப்பட்டிருந்த ரோவர் அங்கே நிலாவில இருந்து மண் எடுத்துக்கிட்டு பூமிக்கே திரும்பி இருந்ததுங்க. இதனால கொதிச்சு போய் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிருந்த அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி சோவியத் ரஷ்யா நிலாவில இருந்து மண்ணு தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அமெரிக்கா நிலவுக்கு மனுஷங்களே அனுப்ப போது அதுக்கான அப்போலோ திட்டத்தை நாங்க தொடங்குறோன்ற மாதிரி ஜான் எஃப் கென்னடி ஒரு திட்டத்தை அறிவிச்சாருங்க. இப்படி அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தோட நீட்சியா அமெரிக்கா 1969ல அப்போலோ 11 மிஷன் மூலமா நிலாவுக்கு மனுஷங்களை அனுப்பி வச்சாங்க. பூமியில இருந்து ஏறத்தாழ 3,85,000 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க நிலவோட மேற்பரப்புல மனுஷங்க முதல் முறையா கால் பதிச்சாங்க. அந்த அப்போலோ 11 திட்டத்து மூலமா முதல் மனுஷனா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவோட மேல்பரப்புல கால் பதிச்சாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கா வரிசையா அப்போலோ 12, அப்போலோ 13, 14, 15 மொத்தமா 6 தடவை நிலாவுக்கு மனுஷங்களை அனுப்பி வச்சிருந்தாங்க. சரியா 1969ல இருந்து 72 வரைக்கும் நிலாவுக்கு மனுஷங்களை அவங்க அனுப்பி வச்சிட்டு இருந்தாங்க. இப்படி அமெரிக்கா பண்ணிருந்த 6 நிலவுக்கான மூன் மிஷனால அமெரிக்காவோட நாசாவுக்கு நிலவோட மண்ணு கற்கள் மட்டும் இல்லாம நிலவு சம்பந்தமான பல விஷயங்களும் ஆராய்ச்சி மூலமா புது புது தகவலா அவங்களுக்கு கிடைச்சது. அதை உலக நாடுகளுக்கு அவங்க தெரிவிச்சாங்க. இது மூலமா நிலவு சம்பந்தமான பல புதுமையான விஷயங்கள் மனுஷங்களுக்கு தெரிய வந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1972ல தான் கடைசியா நிலாவுல மனுஷங்க கால் பதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த 54 வருஷமா நிலாவுக்கு மனுஷங்களை அனுப்புற எந்த ஒரு திட்டத்தையும் பண்ணாம இருந்த நாசா இந்தியா சந்திராயன் ப்ராஜெக்ட் மூலமா நிலவு சம்பந்தமான ஆராய்ச்சியில இறங்கினதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவோட நாசா நிலாவுக்கு திரும்பவும் மனுஷங்களை அனுப்புற ஒரு முயற்சியை தொடங்கினாங்கன்னு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட கருத்துங்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இந்த சந்திராயன் ப்ராஜெக்ட் மூலமா நிலவை நாம பார்க்குற அந்த ஃப்ரண்ட் பகுதி மட்டும் இல்லாம அதோட தென் துருவத்தை சம்பந்தமா தான் ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம நிலவோட தென் துருவத்துல விண்கலத்தையும் நேரடியா இந்தியா தரையிறக்கியிருந்தாங்க. இதோட சேர்த்து நிலவோட தென் துருவத்துல நீர் இருக்கிறதையும் இந்தியா கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, 50 வருஷத்துக்கு மேல அமைதியா இருந்த அமெரிக்காவுக்கு திரும்பவும் நிலாவுக்கு மனுஷங்களை அனுப்புற ஆசை வந்துருச்சுங்க. அதாவது இந்தியா நிலவோட தென் துருவத்துல லேண்டரையும் ரோவரையும் தரையிறக்கியிருந்தாங்க. சூரிய வெளிச்சமே சுத்தமா இல்லாத அந்த தென் துருவ பகுதியில மனுஷங்களை தரையிறக்கி அங்க ஆராய்ச்சி பண்ணனா நிலவுல அரிய பல கனிமங்களையும் கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாம தென் துருவத்துல மனுஷங்களை அனுப்பின முதல் நாடா நாம மாறலான்றது அமெரிக்காவோட கனவு திட்டமா இருக்குதுங்க. அதோட வெளிப்பாடா தான் அமெரிக்காவோட நாசா ஆர்டிமஸ் திட்டத்தை இப்ப தொடங்கியிருக்காங்க. இதுல இப்ப ஆர்டிமஸ் 2 திட்டத்தைப்படி அமெரிக்கா 4 விண்வெளி வீரர்களை மூணுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில 3:54, அதாவது இந்திய நேரத்தில் 3:54க்கு 4 விண்வெளி வீரர்களோட அமெரிக்காவோட பிரம்மாண்டமான அந்த ஆர்டிமிஸ் விண்கலன்றது நிலவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுதுங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி புறப்பட்ட இந்த விண்கலன்றது சரியா ஏப்ரல் 7, 2026ஆம் தேதி அன்னைக்கு நிலவை நெருங்குங்க. அதாவது 4 விண்வெளி வீரர்களும் நிலவோட அந்த தென்துருவ பகுதியை ஓரியன் விண்கலத்து மூலமா நெருங்குவாங்க. அப்ப 4 விண்வெளி வீரர்களும் நிலவோட தென்துருவத்தில் இறங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க. இந்த திட்டன்றது நிலவோட
நிலவோட மேல் பரப்புல தரையிறங்கிறதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிமஸ் 2 திட்டம்ன்றது எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாசாவோட அப்போலோ மிஷன் மாதிரி தாங்க. முதல்ல அப்போலோ 8 விண்கலத்தை நிலவை சுத்தி வர வச்சாங்க. அந்த விண்கலம் நிலவை சுத்தி வந்துட்டு பூமியில வந்து தரையிறங்குச்சு. அதுக்கப்புறமா தான் மனுஷங்களை 1969ல நிலாவுக்கு அமெரிக்கா அனுப்பி வச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி தாங்க. நிலவோட சுற்றுவட்ட பாதை கரெக்டா இருக்குதா, அங்க இருந்து மனுஷங்களை திரும்ப கொண்டு வரதுல எந்த சிக்கலும் இல்லாம இருக்குதான்றத செக் பண்ற விதமா தான் இந்த ஆர்டிமஸ் 2 திட்டம்ன்றது தொடங்கப்பட்டிருக்குதுங்க. அமெரிக்காவோட 4 ஆஸ்ட்ரோனட்ஸும் நிலவோட தென்துருவத்துக்கிட்ட நெருங்குவாங்க. அதே மாதிரி நிலவையும் சுற்றி வருவாங்க. ஆனால் என்ன ஒன்று, நிலவோட மேற்பரப்பில் மட்டும் அவங்க தரையிறங்க மாட்டாங்க. நிலவோட தென்துருவத்தில் வந்து எந்த பகுதியில் தரையிறங்கினா நல்லா இருக்கும், அந்த இடத்தோட சேஃப்டி எப்படி இருக்குதுன்றதெல்லாம் முழுசாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் 4 ஆஸ்ட்ரோனட்ஸை அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்காங்க. மொத்தமாக இந்த ஆர்டிமஸ் 2 திட்டம்ன்றது 10 நாள் மிஷனுங்க. இந்த 10 நாளில் நிலவை முழுசாக ஆராய்ச்சி பண்ணிட்டு 4 ஆஸ்ட்ரோனட்ஸும் பசிபிக் பெருங்கடலில் வந்து தரையிறங்குவாங்க. இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாசாவால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்க அந்த 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைடு வேஸ்மேன், இவர் தான் கமாண்டராக இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச், கடைசியா கனடாவோட ஆஸ்ட்ரோனட்டா இருக்க ஜெர்மி ஹான்சனும் இந்த திட்டத்தில் இருக்காருங்க. இந்த 4 ஆஸ்ட்ரோனட்டை தேர்ந்தெடுத்ததுலையும் நாசா ஒரு புதுமையை பண்ணியிருக்கிறாங்க. முதல் முறையா ஒரு பெண் விண்வெளி வீரரை நிலாவுக்கு நாசா அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த 4 பேர்ல ஒருத்தவங்களா இருக்க கிறிஸ்டியானா கோச்சுங்க. இது மட்டும் இல்லாம கருப்பினத்தை சார்ந்த ஒரு விண்வெளி வீரரும் இந்த மிஷன்ல இருக்காருங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் விக்டர் குளோவருங்க. இந்த 3 மிஷன்ல அமெரிக்காவுக்கு எந்த சவாலும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதிகமான சவால்ன்றது நிறைஞ்சிருக்குதுன்னு தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் அவங்களோட கருத்துங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாசா பண்ணியிருக்கிற நிறைய ஸ்பேஸ் மிஷன் வந்து தோல்வியும் சந்திச்சிருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் அதில் உயிரிழப்புகளும் பதிவாயிருக்குது. இதனால தான் வந்து இந்த ஆர்டிமஸ் 2 திட்டத்திலையும் அமெரிக்கா வேகத்தை காட்டாமல் ரொம்ப நிதானத்தை கடைபிடிச்சிருந்தாங்க. 4 விண்வெளி வீரர்களுக்கும் புவியீர்ப்பு இல்லாத இடத்துல எப்படி சர்வே பண்ணுறதுன்றது உட்பட உணவு கம்மியாக இருந்தால் எப்படி செயல்படணும், இதனால் அங்கே டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கணுன்றது உட்பட பல கடுமையான பயிற்சிகளை நாசா கொடுத்துருக்குறாங்க. இப்படி மாத கணக்கில் பல கடுமையான பயிற்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 4 விண்வெளி வீரர்களும் இப்போ நிலாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னதான் ஓரியன் விண்கலத்து மூலமாக ஏப்ரல் 2ஆம் தேதியே இவங்க விண்வெளிக்கு புறப்பட்டிருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றும் நிலாவுக்கு போயிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 48 மணி நேரத்துக்கு அந்த ஓரியன் விண்கலன்றது பூமியை சுற்றி வருங்க. அதுக்கப்புறம் ஸ்லிங்ஷாட் முறையில் தான் நிலாவுக்கு அந்த விண்கலம் பயணிக்கும். அதாவது இந்த விண்கலத்தோட பயணத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. ஒரு கல்லை கைத்தில் கட்டி நல்லா வேகமாக சுற்றி தூக்கி போட்டிங்கன்னா அந்த கல்லோட இணைக்கப்பட்டிருக்கிற கயிறுன்றது அதிகமான டிஸ்டன்ஸ் போய் விழுங்க. அந்த மாதிரி தான் இந்த விண்கலத்தை வந்து பூமியோட புவியீர்ப்பு பயன்படுத்தி நல்லா சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலாவை நோக்கி அனுப்புவாங்க. அப்படி அனுப்ப போகும்போது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இதால் நிலவோட ஆர்பிட்டை வந்து பிடிக்க முடியுங்க. அதுக்கப்புறம் திரும்பவுமே இந்த 4 விண்வெளி வீரர்களும் அங்கேருந்து பூமிக்கு வரப்போகும்போது நிலாவோட புவியீர்ப்பு பயன்படுத்தி நிலவை சுற்றி வந்து தான் பூமிக்கு வருவாங்க. இந்த ஸ்லிங்ஷாட் டெக்னிக்கை நம்ம ஈஸியாக பார்க்கக்கூடாதுங்க. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் 3 விண்வெளி வீரர்கள் நிலாவிலிருந்து உயிர் பொழைச்சி வந்தாங்கன்னா உங்களால் நம்ப முடியாதுங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவமும் அமெரிக்காவால் அரங்கேறிச்சு. இந்த அப்போலோ திட்டத்தில் அப்போலோ 13 மிஷன் மட்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபெயிலியர்ன்ற மாதிரி வர்ணிப்பாங்க. ஏன்னா இந்த அப்போலோ 13 திட்டத்து பிரகாரம் 3 விண்வெளி வீரர்களை நாசா நிலாவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த மிஷனில் அப்படி என்ன பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்வெளி வீரர்கள் நிலாவை நெருங்கிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நாசாவே எதிர்பார்க்காத பிரச்சனைன்றது அந்த விண்கலத்தில் ஏற்பட்டுச்சு. திடீர்னு ஆக்சிஜன் கசிவு ஏற்பட்டதுனால 3 விண்வெளி வீரர்களோட உயிரும் ஆபத்தில் மாட்டிக்கிச்சுங்க. அப்போ அப்போலோ 13 விண்கலத்தில் இருந்த அந்த 3 ஆஸ்ட்ரோனட்ஸும் விண்கலத்தோட இன்ஜினை பெருசாக பயன்படுத்தாம நிலவோட கிராவிட்டியை பயன்படுத்தியே ஸ்லிங்ஷாட் முறையில் தான் பூமிக்கு வந்து வெற்றிகரமாக தரையிறங்கினாங்க. 3 விண்வெளி வீரர்களுமே மரணத்துக்கு கிட்ட நெருங்கி தான் அதிர்ஷ்டவசமாக அப்போ தப்பிச்சு வந்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த அப்போலோ 13 திட்டம் பெரிய சக்ஸஸாக பார்க்கப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவங்க தான் விண்வெளியில் அதிக டிஸ்டன்ஸாக நிலவோட தென்துருவத்து கிட்ட வரைக்கும் நெருங்கினாங்க. அதுக்கப்புறம் 54 வருஷம் கழிச்சு நிலாவுக்கு நாசா அனுப்பியிருக்கிற இந்த ஓரியன் விண்கலம் தான் நேரடியாக விண்வெளியில் மனுஷங்க அதிக தூரமாக நிலவோட தென்துருவ பகுதியை போய் அடைய போகிறாங்க. இப்படி அவங்க தென்துருவத்தை அடைய போகும்போது ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே நாசாவோட தொடர்பே கூட துண்டிக்கப்படும்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்கிறாங்க. 54 வருஷம் கழிச்சு நிலாவுக்கு மனுஷங்க போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அமெரிக்காவோட லூனார் மிஷனை வச்சு நான் 2 கேள்விங்களை கேட்க போகிறேங்க. கேள்வி நம்பர் 1, நீல் ஆம்ஸ்ட்ராங் எந்த வருஷம் நிலவில் தரையிறங்கியிருந்தாரு? கேள்வி நம்பர் 2, நிலாவுக்கும் பூமிக்குமான டிஸ்டன்ஸ் என்ன? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிகிற நண்பர்கள்
தவறாம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாகவும் அதுக்கப்புறம் QR கோட் மூலமா சில நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த 2 வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலக வளர்ச்சியை பத்தி பேசுற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.